சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 31ஆம் தேதி. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனம். நாம் ஒளிரும் முத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 45 மற்றும் 46வது வசனங்கள். பொதுவாக முத்துக்கள் அழகு மற்றும் பிரகாசத்துக்காக குறிப்பிடப்படுகின்றது. இந்த உலகத்தில் மதியினர்களாகவும் பலவீனமாகவும் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நாம் மிகவும் அழகானவர்கள், மதிப்புமிக்க விலையேற பெற்றவர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு குழந்தை மிகவும் அசிங்கமாகவும் மதியீனமாகவும் அழுக்காகவும் இருக்கலாம். ஆனால் தைரியத்துடன் அது தன் தாயிடம் செல்கிறது. அந்த குழந்தை அவளுக்கு மிகவும் விலையேற பெற்றது. எதிரியை குழப்புவதற்கு நமது ஆவிக்குரிய அழகு தேவனுக்கு தேவை. நாம் மீண்டுமாக பிறப்பதற்கு முன் அழுக்கு துணியைப் போல் இருந்தோம். அதே அசுத்தமான துணி இப்போது பளபளக்கும் முத்தாகிவிட்டது. மீண்டுமாக நாம் நித்திய சுதந்திரத்துடன் ஒப்பிடப்படுகிறோம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபருடைய சுதந்திர வீதம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனம். உலகின் பெரிய மனிதர்கள் தங்கள் உலக பிரகாரமான பரம்பரையில் பெருமை கொள்கிறார்கள். நம் ஆண்டவர் நம்மை அந்நியர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. நித்திய சுதந்திரத்தின் நித்திய சொத்தாக அவர் நம்மை பெறுகிறார். அதனால்தான் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் சுமைகளுக்கும் அவரை கூப்பிடுவதற்கு அவர் தைரியத்தை தருகிறார். நமக்கு எந்த இழப்பும் ஏற்படுவதை தேவன் விரும்பவில்லை. அவர் எந்த தேவதூதருக்காகவோ அல்லது மறைந்து போகும் வானத்தையும் பூமியையும் கவனிப்பதை விட அதிகமாக நம்மை கவனித்துக் கொள்கிறார். இவற்றையெல்லாம் தேவனுடைய நிரந்தர சொத்தாக கருத முடியாது. இவைகள் மாயையின் காரியங்கள். ஆனால் விசுவாசிகள் தான் தேவனுடைய நித்திய சொத்து. இந்த ஓமைகள் அனைத்தும் தேவனை தைரியமாகவும் உரிமையோடு அழைக்க உதவுகின்றது. மறுபடியும் பிறக்காதவர்கள் மட்டுமே கிருபைக்காக அவரை அழைக்க வேண்டும். தேவன் கிருபை உள்ளவர். அவர் அனைவரையும் வரவேற்று திருப்திப்படுத்துகிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நாம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமுறையாகும். அதாவது நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவு மிக உயர்ந்த மற்றும் உன்னத நோக்கத்துடன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மிகவும் அழகாகவும் மகிமையுடனும் இருக்கின்றது. ஆனால் விசுவாசிகளைப் போல இவைகளெல்லாம் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் காட்ட முடியாது. தேவனுடைய ஞானத்தையும் மகிமையும் அவர் தேர்ந்தெடுத்த தலைமுறையான நம்மால் மட்டுமே காட்ட முடியும். நாம் ராஜரீக ஆசாரியர்கள். நாம் ஆசாரியரும் ராஜாக்களுமாயிருக்கிறோம். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பலமான விசுவாசத்துடன் அவருடைய பிரசனத்திற்கு செல்லும் தைரியம் நமக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய ஜனங்களாகிய நமக்கு அவருடைய மகிமையை காட்ட அருமையான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறிய காரியங்களிலும் கூட தேவன் தனது கிருபையை வெளிப்படுத்துகிறார். சிறிய காரியங்களுக்கு கூட நாம் அவரை உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.